அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் உண்மைகளில் வேறு லெவலில் தகவல். தமிழ்நாடு எஜுகேஷன் பரவாயில்ல, ஓரளவுக்கு வேர்ல்டு லெவல் எஜுகேஷனுக்கு ஒரு ஈக்குவலாக கொண்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட கல்வி திட்டத்தையும் நம்மளோட பாடத்தின் உள்ள இருக்கக்கூடிய சிலபஸை பார்த்துட்டு நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களையும் நம்மளை பாராட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பலே சூப்பரான ரொம்ப டிஃபிகல்ட்டான சிலபஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எப்படி இங்கே காலை உணவு திட்டத்தை வந்து கனடா அரசு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஃபோன் பண்ணி இங்கே வாழ்த்தினார், பெரிய அளவுக்கு நான் தமிழக அரசை பற்றி தான் ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. ஆக்சுவலாக அது தமிழக அரசு கொண்டு வரதுக்கு முன்னாடியே கனடாவில் எப்போவுமே இருக்காங்க, அங்கே எப்போவுமே இருக்குது. தமிழக அரசு கொண்டு வரதுக்கு முன்னாடியே காலை உணவு திட்டம் இருக்குது. பட் இங்கே வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் இதுக்காக வந்து ஒரு பெருசாக சொன்னாங்க. கனடா அரசு வந்து கடைசியில் அப்படி ஒரு நியூஸை சொன்னாங்களான்னா அப்படி ஒரு நியூஸே சொல்லலை. சரி, ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, போட்டித் தேர்வுகளில் இதுக்கப்புறம் தமிழக மாணவர்கள் ஓரளவுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி நிறைய இருக்குன்னா, பெரிய டஃப்பான சிலபஸ் என்ன அப்படின்னா, கலைஞர் மு கருணாநிதி அவர்களை பற்றி, அதாவது முன்னாள் முதல்வர் அவர்களை பற்றி 10வது வகுப்பில் கிட்டத்தட்ட 5 பக்கங்கள் 11 தலைப்புகள் கொண்ட புதிய பாடத்தில் சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே 9ஆம் வகுப்பில் இவரை பற்றி படிக்கிறாங்க, அது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை பற்றி படிக்கிறாங்க. இப்போ 10th சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா +1 +2லையும் கொண்டு வந்துடுவாங்க. இது அப்படியே நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பாக கொண்டு வந்தாங்கன்னா நாளைக்கு நீட் போன்ற தேர்வுகளுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் நிறைய ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் மற்ற மாநிலங்கள் கூட நிறைய போட்டி போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படிங்க, கொஞ்சம் அந்த சிலபஸ் பேட்டர்னை எங்களுக்கும் கொடுங்க, நாங்களும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறன்ற அளவுக்கு கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அரசியல்வாதிகளோட பற்றி நம்ம ஒன்றா படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களை பற்றி படிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் நம்ம சிலபஸில் சேர்க்க வேண்டியதான்ற மாதிரி தான். இதை பொறுத்த வரைக்கும் நான் வன்மையாக எதிர்க்கிறேன். என்ன காரணம்னா, எப்போ திண்டுக்கல் லியோனி அவர்களை கொண்டு வந்து தமிழக பாடநூலில் அவர் சேர்த்தாங்களோ அப்போருந்தே பேஷ் அமோக பாடத்திட்டத்தை கொண்டு வந்து வழிவகுத்திருக்கிறாங்க. போட்டித் தேர்வில் தயாராகிற அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் மற்ற ஸ்டேட்டில் போயிட்டு எக்ஸாம் எழுதினாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை விட நம்ம அதிகமாக பாஸ் ஆகிறதுக்கான சிலபஸ் பேட்டர்னை என்ன உருவாக்க முடியுமோ அதை உருவாக்குனாங்கன்னா பரவாயில்ல. பட் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களோட இதையும் அரசியல் தலைவர்கள் எழுதின கவிதைகளும் இதுக்கப்புறம் கொண்டு வந்த சிலபஸில், அது 10th சிலபஸில் கொண்டு வந்து சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் 6th 7th தான் இன்னும் என்னென்ன சேர்த்த போகிறாங்களோன்னு அது ஒன்றும் முழுசாக வெளியே வந்தால் இன்னும் அது என்னென்ன அதிர்ச்சிகள் கொடுக்க போகிறத தெரியல. ஸோ ஏற்கனவே இதே மாதிரி கலைஞர் அவர்களுடைய பாடத்திட்டம் கொண்டு வந்து தான் பெரிய ஒரு கெட்ட பேர் எடுத்தாங்க திமுகவில். அதுக்கப்புறம் 10 வருஷம் அவங்க ஆட்சிக்கே வரல. ஏன்னா கனிமொழி அவர்கள் எழுதிய கவிதைகளும் கருணாநிதி அவர்கள் பற்றின பாட நூல்களும் வந்து சேர்த்தாங்க. அது பெரிய டிராபேக் ஆச்சு. இப்போ மறுபடியும் கொண்டு வரும்போது நிச்சயம் மிகப்பெரிய அளவுக்கான எதிர்வினைகள் ஆட்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கோர்ட்டில் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா அப்புறம் அடுத்து ஜெயலலிதா அவர்களை பற்றி போகணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அடுத்தடுத்து கொண்டு வர வேண்டியதுதான். மற்ற மாநில அரசுகள் நம்மளை பார்த்து ஏதாவது, என்ன பாஸ் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் திமுக ஆதரவாளர்களாக இருந்தால் கூட இந்த ஒரு கருத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் நான் 100% நீங்கள் திருக்குறளை உலக லெவலில் கொண்டு போகிறீங்க, இல்லை மற்றதை கொண்டு போகிறீங்க, உங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கிறோம், நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறோன்றது கரெக்டு தான். அவர்களை பற்றின வரலாறு நம்ம குழந்தைகள் படித்து, முன்னாள் முதல்வர் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் 5 பக்கம் 11 தலைப்பில் அவரை பற்றி நம்ம படிப்பதற்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி. சரி, இன்னும் நம்ம நிறைய தகவல்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ வீடியோக்களை பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் எதிர் வீடியோ இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. நேற்று கோல்ஃப், அது நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போயிருந்தார். அங்கே போயிட்டு கோல்ஃப் விளையாடினாருன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது கூட பெருசு இல்லை. தந்தி டிவியோட டாபிக் பார்த்தா ஷாக் ஆகிட்டேன். கோல் பாட்டத்தில் கலக்கிய முதல்வர், செல்ஃபி எடுத்து செலிப்ரேஷன் செய்த மக்கள். இந்த கோல்ஃப் ஆட்டத்தில் கலக்கிய முதல்வர் அப்படின்னு போட்டாங்கல்ல, அந்த கலக்கிய வீடியோ பதிவு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே என்ன மாதிரி ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ பதிவை ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தலைவர் வந்து இப்படி தான் விளையாடினார், அதுக்கு தான் வந்து எல்லாருமே கைத்தட்டினாங்க அப்படின்னு வந்து ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கும் இந்த வீடியோவுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. இந்த மாதிரி தந்தி டிவியில் போட்டிருக்கும்போது
அந்த கீழே இந்த வீடியோவை போட்டு டேக் பண்ணி இது போட்டிருந்தாங்க. அதே போல் இப்போ மறுபடியும் புயல் கிளம்ப ஆரம்பித்து விட்டது. அரசு மதுபானங்கள் குறிப்பாக டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபா வந்து சேர்த்தி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு தொடர்ந்து 2-3 இடத்துல வெளியே வந்துகிட்டே இருக்கிறது. பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து 10 ரூபா 20 ரூபா 40 ரூபா அது மாதிரி வந்து சேர்த்தி வாங்குறாங்க அப்படின்ற வீடியோ பதிவு தொடர்ந்து வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக கமிஷன் அடிக்கும் டாஸ்மாக் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது இந்த 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி அது வேறு விதமாக மாற்றி கடைசியில் மது மற்றும் ஆயத்தீர்வா அதுக்கு வந்து வேறு ஒரு அமைச்சரை வந்து போட்டாங்க. பட் இவர் அதற்கு மேலே வாங்குவார் போல் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. அதே சமயத்தில் இன்னும் ஒரு சில வீடியோ பதிவுகள் கள்ளசாராயம் எந்த அளவுக்கு விற்கிறாங்கன்ற மாதிரியான வீடியோ பதிவுகளும் நிறைய டிவி சேனல்லையும் மற்ற இதுலேயும் நான் பார்த்தேன் நான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நம்ம தேர்தல் காலத்துக்கு நேராக போகணும் அப்படின்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெலுங்கானாவனுடைய வளர்ச்சிக்கு மோடி அவர்களுடைய ஆற்றிய பங்களிப்பு என்ன அப்படின்னா இந்த கழுதை முட்டை தான் இருக்காங்க. கழுதை எப்படி முட்டை போடும் அதுதான் எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. ஒரு கோழி முட்டை மீதி தான் முட்டைனா கூட பரவாயில்ல, ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு தூக்கி வந்து கழுதை முட்டையை காட்டி இதுதான் நம்ம தெலுங்கானாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னு நேற்று ஓட்டியிருக்கிறாரு. அதற்கு பிஜேபி தரப்பிலிருந்து RRR படம் வந்து மிகப்பெரிய ஒரு படம். பட் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து கமிஷனுக்காகவே RRR அப்படின்ற ஒரு கொள்கையை உருவாக்கி பெரிய அளவுக்கு கமிஷன் ரெட்டியாக வந்து மாறி இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதே போல் மணிப்பூர் கலவரத்தில் சிபிஐ விசாரணை செஞ்சதில் 2 பெண்கள் நிர்வாணமாக அழைத்து வரப்பட்ட போது குறிப்பாக காவல்துறை கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்துருந்தது, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது வந்து ஒரு அஷேம்டு அப்படின்ற அளவுக்கு வந்து சிபிஐ தனது தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை வந்து ரொம்ப ரொம்ப மெத்தனமாக இருந்தது, அந்த இதை வந்து தடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க, அமலாக்கத்துறையை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடாவணை பண்ணிகிட்ருக்கீங்க, அதை நாங்கள்லாம் வந்து பார்த்துட்டு சும்மா வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா தொழிலதிபர் அமித் கத்தியாலினுடைய ஜாமீனுடைய நீடிப்புக்கு எதிராக அந்த வழக்குக்கு தொடர்பு இல்லாத தனியார் மருத்துவர்களோட வாக்குமூலங்கள்லாம் பதிவு செஞ்சுருக்கீங்க, நாங்கள் கேட்குறதுனா நீங்கள் என்ன நடந்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கடுமையான அமலாக்கத்துறைக்கு ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்க. அதே சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் ஏன் கைது பண்ணீங்க, அதுக்கான விளக்கங்களே எனக்கு 5ஆம் தேதிக்குள்ளே மே 5ஆம் தேதிக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கங்கள் அப்படின்னா, நாங்கள் 9 சம்மன் அனுப்பியிருக்கிறோம், 9 சம்மன் வரவே இல்லை அவர், அதனால் கைது பண்ணணும்னு அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருவாங்க. பட் சம்மந்தமே இல்லாத ஆட்கள்லாம் நீங்கள் விசாரணை பண்ணி பதிவு செய்வதில் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே தமிழ்நாடோட எலெக்ஷன் கேம்பெயினில் ஏடிஎம்கேவோட தலைவர் என்ன பண்ணார் அப்படின்னா, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அந்த ஸ்க்ரீனில் வந்து முன்னாள் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி அதவே வந்து இப்போ போட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பதில் பேசுவார். பட் அங்கே பீகாரில் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி வளரணும் இல்லையா, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன பேசினார், பெட்ரோல் விலை எவ்வளோ உயர்ந்திருக்கிறது, விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைத்து விடுவோம் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா, அந்த வீடியோ அந்த ஒரு ஆடியோவை கேட்டு ஆர்ஜேனுடைய கட்சி தலைவர் தேஜஸ்ரீ யாதவ் வந்து இதை பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு வந்து அவர் வடை சுட்டார், பட் ஒன்றுமே செய்யாமல் போயிட்டார், இந்த மாதிரி வடைகளை நம்பி நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் அப்படின்னு அங்கே பரப்புரையில் பெரிய ஹைலைட்டாக பேசியிருக்காங்க. ஆந்திராவில் நேற்று தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன பிரச்சனை, குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து தனது முன் பக்கத்தில் மோடி அவர்களோட ஃபோட்டோ வந்து போடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியோட தலைவர் வந்து அதனால் அந்த புக்கை வந்து வாங்க மறுத்துட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து ரொம்ப சின்ன கட்சி, ரொம்ப சின்ன கட்சியாக இருக்கிற இடத்துல அவங்க ஃபோட்டோ போடணும் அப்படின்னா அது வந்து மாநிலனுடைய தேர்தல், அதாவது அதே சமயத்தில் அங்கே எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அதற்கு சேர்த்து தான் அவங்க தேர்தல் அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. அதனால் போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அவங்க மத்திய அரசு இப்போ நாங்கள் ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாற்றம் கொண்டு வரோன்றதை அவங்க கொண்டு வரல. அங்கே நாங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது நாங்கள் என்ன கொண்டு வரோன்ற கான்செப்ட் கொண்டு வருவதற்காக தான் கொண்டாங்க. பட் இவங்களுக்கு ரொம்ப குறைந்த சீட்டு ஒதுக்கிறதுனால அவங்களுடைய ஃபோட்டோலாம் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் இதை வந்து கருத்துக்கள் விதமாக வந்து ஃபோட்டோவே அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் காரர்களை நல்லா கேட்டுக்கோங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும்
பட்டியல் பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடை வந்து மதத்தின் பெயரால் முஸ்லீம்களுக்கு கொடுக்க அனுமதிக்க மாட்டேன். எஸ்சினா எஸ்சிக்கு மட்டும் தான் இருக்கணும், எஸ்டினா எஸ்டிக்கு மட்டும் தான் இருக்கணும். இவங்க இந்த சலுகைகளை கொண்டு போய்ட்டு அப்படியே இஸ்லாமியர்களுக்கு கொண்டு போயிட்டு இவங்களோட சலுகைகளை பறிக்க நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு இது சொல்லியிருக்கிறார். அதே போல் காங்கிரஸினுடைய உறுப்பினர், ஏன்னா இப்போ தலைவர் பொறுப்பில் இல்லை அவர், ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிரஜ்வால் விவகாரம், குறிப்பாக பிரஜ்வால் ரேவன் அவர்களோட விவகாரத்தில் மோடி வந்து ரொம்ப மௌனமாக்குறாரு, எதுவுமே பேச மாட்டேன்றாரு. குற்றவாளிகள்லாம் ஆதரிக்கிற மாதிரி இருக்கிறது, எவ்வளோ பெரிய குற்றவாளி எப்படி எளிதாக நாட்டை விட்டு போனார், அதுக்கான காரணங்கள் எனக்கு கூற வேண்டும் அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக வெகுண்டு எழுந்திருக்கிறார். அதே போல் டெல்லியில் இருக்கக்கூடிய 90 IAS அதிகாரிகள் தான் இந்திய அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பட்ஜெட் பணத்தில் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி செலவு பண்ணணுன்றது அவங்க தான் முடிவு செய்கிறாங்க. அந்த 90 பேரில் 3 பேர் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களுமே வந்து சிறிய துறைகளை ஒதுக்கி ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிடுறாங்க. மீது எல்லாமே வந்து ஓசி பிரிவு தான் அப்படி வந்து ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருக்காங்க. நான் வந்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் காலி பண்ணி துவம்சம் பண்ணி தூளாக்கிடுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நேற்றைய வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன், சர்வதேச ஊடகங்கள் அடுத்தடுத்து நம்ம இந்தியாவுக்கு டார்கெட் வச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னல. அதன் அடிப்படையில் இன்று ஆஸ்திரேலியா குறிப்பாக நெஸ்ட் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உளவு தகவல்களை பெரிய அளவுக்கு என்கிட்ட அபகரிக்க பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்து குறிப்பாக மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சில சீக்ரெட்லாம் எங்களுக்கே தெரியாமல் 2021 ஸ்பெஷல் ஆப்ரேஷன் மூலிமா அங்கேருந்து கடத்த நினச்சிருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய உறவுகளை நாங்கள் வந்து முறிச்சு கொள்கிறோம் என்ற அளவுக்கான ஒரு அறிவிப்பு. ஸோ இது எப்போ எடுத்தாங்க? 2021. ஏன் கரெக்டாக இப்போ வெளியிடுறாங்கன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ். அதான் கரெக்டாக இப்போ வந்து ஒவ்வொரு ஊடகமாக ஒவ்வொரு நாடாக எதிரான நடவடிக்கைகளில் இந்த மாதிரியான செயல்களை வந்து செஞ்சுட்டு தனது அறிக்கைகளை வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியா என்று தனது அறிவிப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆங்கிளில் பார்த்துலாம். ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் இந்த பிக்சர் ஆஃப் த டே அப்படின்னா, இன்று அட்மைரல் தினேஷ்குமார் திரிபாதி அவர்கள் தலைமை பொறுப்பேற்றுக்கிறார். ஓவராலாக இந்தியானுடைய நேவிக்கு ஒரு சீஃப் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிறாரு. அப்போ ஏற்றுக்கும்போது அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார். அது ஒரு மாதிரி நெகிழ்ச்சி வருமாவும் நல்லா இருந்தது. அந்த மாதிரி மதரோட பிளஸ்ஸிங்கோட போகிறாரு, அந்த அம்மா வந்து கொடுத்து வச்சவங்கன்ற மாதிரி நிறையா வசனங்கள் அது கீழே அந்த கருத்துக்கள்லாம் பார்த்தா நல்லா இருந்தது, கொஞ்சம் யதார்த்தமாகவும் இருந்தது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான வீடியோ பதிவு கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக்மார் செல்வன், மிக நன்றி, வணக்கம்.